ஒரு வருடத்தில் மட்டும் சைபர் கிரைமில் 1800 புகார்கள் பதிவு. மாவட்டத்தில் இணையவழி குற்றங்கள் அதிகரிப்பு. இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்ப்போம். தருமபுரி மாவட்டத்தில் சைபர் கிரைமில் கடந்த ஆண்டு 1800 புகார்கள் வந்திருக்கிறது. இதில் சைபர் கிரைமில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 20.99 லட்சம் பணம் மற்றும் பொருட்களை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சியின் தவறான பயன்பாட்டின் விளைவாக இணையவழி குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இவைகளை தடுக்க விழிப்புணர்வு மட்டுமே வழி என்கிறார்கள் துறைசார் வல்லுநர்கள். இந்த கணினி யுகத்தில் ஆண்ட்ராய்டு போன் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. பெரியவர்களை காட்டிலும் பல வீடுகளில் குழந்தைகள் கையில்தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் அதிகமாக இருக்கிறது. இதிலும் யூடியூப் உள்ளிட்ட சில செயலிகள் 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்ற நிலையிலும் யாரும் பின்பற்றப்படுவது கிடையாது. தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எளிமையான கையடக்க உபகரணம்தான் என்றாலும் இதனால் ஏற்படும் தீமைகள் அதிகம். ஆண்ட்ராய்டு ஃபோனை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தும் இளைய தலைமுறையினர் முறையற்ற கையாளுவதால் சிக்கல்களில் சிக்கித் தவிக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் இணையவழி குற்றங்கள் மரணத்தில் போய் முடிகிறது. இணையவழி குற்றங்களில் ஈடுபடுவோரை கண்டறிவது சிரமமாக இருக்கிறது. விழிப்புணர்வு ஒன்றே இணையவழி குற்றங்களுக்கு தடுக்கும் ஒரு கேடயம் என்கிறார்கள் காவல்துறையினரும் காவல்துறை சார்ந்த வல்லுநர்களும். 90% இணையவழி குற்றங்களை போக்க 90% இணையவழி குற்றங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் வாயிலாகவே நடக்கிறது. செல்போன் செயலிகளை பயன்படுத்துவோர் அவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தகவல்களை பதிவிடுவதே இணையவழி குற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. இலவச வைஃபை வசதியை பயன்படுத்தும் போது கூட தனிநபரின் சுய தகவல்களை பதிவு செய்யப்படுவதால் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். மொத்தத்தில் நவீன தொழில்நுட்பம் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார்கள் எச்சரிக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் இணையவழி குற்றங்களை தடுக்க கடந்த 2021 பிப்ரவரி 8ஆம் தேதி மாவட்ட காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் பிரிவு தொடக்கப்பட்டது. எஸ்பி அலுவலகம் கட்டிடத்தில் ஒரு பகுதியில் இயங்கி வருகிறது. இந்த பிரிவு தினசரி சுமார் 5 புகார்கள் வருகிறது. கடந்த ஆண்டு மொத்தம் 1800 புகார்கள் வந்தன. இதில் 52 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 20.99 லட்சம் பணமாகவும் பொருட்களாகவும் மீட்டு உரியவரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அதாவது நல்லம்பள்ளியைச் சேர்ந்த கவியரசு என்பவர் போலியான KYC அப்டேஷன் லிங்கை மூலமாக இழந்த பணம் ரூபாய் 6.99 லட்சம். தருமபுரியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவர் ஆன்லைன் கோர்ஸ் படிப்பதற்காக ஆன்லைன் செலுத்த இருந்த பணம் ரூபாய் 18,831. ஆரூரைச் சேர்ந்த இளவரசன் சாஃப்ட்வேர் வழங்குவதற்காக ஆன்லைனில் செலுத்தியிருந்த பணம் ரூபாய் 20,800 மற்றும் பஞ்சப்பள்ளியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் ஃபோன்பேவில் தனது நண்பருக்கு பணம் அனுப்புவதாக பதிலாக 10 இலக்க செல்போன் எண்ணில் ஒரு எண்ணை தவறாக பதிவிட்ட இழந்த பணம் ரூபாய் 75,000 என 4 பேரின் 8,13,631 பணத்தை மீட்டு இழந்தவர்களின் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டதே. தருமபுரி மாவட்ட எஸ்பி ஸ்டீபன் சேசுபாதம் உத்தரவின் பேரில் ஏடிஎஸ்பி பாலசுப்ரமணியன் வழிகாட்டுதலின்படி தருமபுரி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் துரிதமாக செயல்பட்டு மோசடி செய்யப்பட்ட பணம் சென்றடைந்த வங்கி கணக்குகளை முடக்கியும் சம்பந்தப்பட்ட வங்கி கிளை மேலாளர்கள் மற்றும் வங்கி கணக்கு உரிமையாளர்களை தொடர்பு கொண்டும் இழந்த முழு பணமும் மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் திரும்ப செலுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டு பணத்தை திரும்ப பெற்ற மனுதாரர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக எஸ்பியை நேரில் வந்து சந்தித்தனர். இது குறித்து எஸ்பி ஸ்டீபன் சேசுபாதம் கூறியதாவது: தருமபுரி சைபர் கிரைமிற்கு தினசரி 5 புகார்கள் வீதம் கடந்த ஆண்டு 1800 புகார்கள் மனுக்கள் வந்திருக்கிறது. இதில் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 20.99 லட்சம் மதிப்புள்ள பணம் மற்றும் பொருட்கள் மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள் தான் அதிகம் ஏமாறுகிறார்கள். செல்போன் அதிகம் பயன்படுத்தும் நபர்கள், ஐடி ஃபீல்டிங் உள்ளவர்கள் அதிகம் ஏமாறுகிறார்கள். இதுபோன்ற பண மோசடி புகார்களுக்கு உடனடியாக 1930 என்ற சைபர் கிரைம் உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது இணையதளத்தில் புகாரினை பதிவு செய்யலாம். மேலும் போலியான அழைப்புகளையும் குறுஞ்செய்திகளையும் நம்பி உங்களது வங்கி கணக்கில் தகவல்களையும் அக்கவுண்ட் நம்பர், ஏடிஎம் கார்டு நம்பர், பின் நம்பர், சிவிவி நம்பர் மற்றும் ஓடிபி ஆகிய விவரங்களை செல்போனில் யாரிடமும் பகிர வேண்டாம். செல்போனிற்கு வரும் லிங்க் மூலமாக KYC, பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு போன்றவற்றை அப்டேட் செய்ய வேண்டாம். போலியான இணையதளம் மற்றும் செயல்களின் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். சமூக வலைதளங்களில் தனிப்பட்ட விவரங்களை பகிர வேண்டாம். பார்ட் டைம் ஜாப் மற்றும் குறைந்த வட்டிக்கு அதிக லோன் தருவதாகவும் வரும் SMS கால், வாட்ஸ்அப் கால், மெசேஜில் நம்பி ஏமாற வேண்டாம். மிக முக்கியமான கடன் தரும் செயல்களை
செல்போனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று அந்த எஸ்பி கூறினார். நன்றி, வணக்கம்.